ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பிரகதாம்பாள் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் திருக்கோக்கர்ணம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கோவிலுக்கு நாங்கள் லாஸ்ட் வீக் விசிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது புதுக்கோட்டை மாமன்னர்கள் ஆட்சி காலத்தில் அவங்களோட குலதெய்வமாக இந்த கோவில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த கோவிலுக்கு வந்து பெரிய கோவில் அப்படின்ற ஒரு பேரும் சொல்லப்பட்டு வந்திருக்கு. இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு அதில் இருந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற அந்த தூண்கள் மாதிரியே இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்தது கோவில். அதாவது பெரிய அந்த பாறையை அதாவது குடைந்து கட்டப்படுவாங்க இல்லையா, குடவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. காமதேனு பசு சாப விமோசனம் அடைந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதாவது புதுக்கோட்டை மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து வெளியிடப்பட்ட அம்மன் காசு, அப்போ அவங்க வெளியிட்ட அந்த அம்மன் காசு நாணயத்தில் தான் அருள்மிகு பிரகதாம்பாள் அம்மனுடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து அந்த அம்மனுக்கு அரைக்காசு அம்மன் அப்படின்ற பேர் வந்து சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. காமதேனு பசு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து தனது காதில் வந்து கங்கை தீர்த்தம் கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ததான் ஐதீகம் இருக்குது. அந்த காமதேனு பசு வந்து தன்னோட கொம்பாலேயே பாறையை கீறி அதிலிருந்து வர துணை நீரில் தான் இப்போ வரைக்கும் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க.